ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். அபிராமி, அந்த நம்பூதிரி ஒரு சாதாரண தந்திரம் பண்றவன். அவனுக்கு சித்து வேலை தான் செய்ய தெரியும், அவ்வளவுதான். அவன் வேதமெல்லாம் படிச்சவன் இல்லை. அவன் கொடுக்கிற காசுக்கு வேலை செய்யறவன். அவன் சொல்றத பெரிய விஷயமா கேட்டுட்டு வந்து சொல்றியம்மா சௌமியா. அபிராமி இந்த சிலையை பிரதிஷ்டை பண்றது இந்த ஊருக்கே நல்லது. அவ சக்தி இந்த ஊரையே காப்பாத்தும். அது உன்னையும் காப்பாத்தும், உன் கிருஷ்ணன் உயிரையும் காப்பாத்தும். மடாதிபதி, நல்லா இருக்கே உங்க வியாக்கானம். அந்த நம்பூதிரி ஊருக்குள்ள வந்தா உங்க பொழப்பு நாரிடும். உங்க மடத்தை அவர் கைப்பற்றிடுவாரு. அப்புறம் உங்க பொழப்புக்கு பங்கம் வந்துடும். அதனால அவரை பத்தி தப்பா சொல்றீங்க, அப்படிதானே? அந்த நம்பூதிரி உங்களை காட்டிலும் பல மடங்கு வேதம் படிச்சவரு. இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா அவ கழுத்துல தாலி கட்ட உடனே நாகம்மா தீண்டி சாவான்றது தானே சாபம். என் அண்ணன் கிருஷ்ணன் சௌமியா கழுத்துல தாலி கட்டினா. ஏன் இப்ப வரைக்கும் அவன் பக்கத்துல நாகம்மா நெருங்கல? ஏன்னா அவன் கழுத்துல நம்பூதிரி கட்ட தாயத்து இருக்கு. நம்பூதிரி சக்தி வாய்ந்தவரு. அவர் ஒரு விஷயம் சொன்னா 100% அது உண்மையா இருக்கும். அவங்கதான் அவளை திட்டவட்டமா சொல்றாங்களேப்பா. இந்த சிலைய பிரதிஷ்டை பண்றதுனால கிருஷ்ண உயிரை காப்பாத்தோம்னா அத அனுமதிச்சிட வேண்டியதானேப்பா. அதையேப்பா நம்ம தடுக்கணும். மா, அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க யோகியத்தை உனக்கு தெரியாதுமா. அவங்க குடும்பத்துல இருந்து அவங்க நம்புற நம்பூதிரி வரைக்கும் எல்லாருமே ஏமாத்துக்காருங்க தான். இத பாருமா, நீ அவங்க பேச்ச கேட்கறத விட்டுட்டு மடாதிபதி சொல்றதை செய்யுமா. யோ ராமநாதன், மரியாதையா பேசு. என்னங்க இன்னொரு தடவை ஏமாத்துக்காரன் அது இதுன்னு பேசுற, ஒன்னெடுத்த வீடுன்னு கூட பார்க்க மாட்டேன். அருவாளை எடுத்து வெட்டி புதைச்சிடு. பொண்ணு எடுத்தீங்களா? நீங்க எங்கயா பொண்ணு எடுத்தீங்க? உங்க குடும்பத்துக்கு இந்த ஊர்ல எவனாவது பொண்ணு கொடுப்பானா? என் பொண்ணையே ஏமாத்தி தானே கூட்டு போனீங்க. என்னையா மறுபடியும் ஏமாத்துக்காரன் சொல்லிட்டு இருக்க? உன் பொண்ணு என்ன சின்ன குழந்தையா ஏமாத்தி கூட்டிட்டு வரதுக்கு? மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்குங்க. எங்க அக்கா கிட்ட நான் பேசுறேன். அக்கா, இப்ப நம்ம மடாதிபதி பெரியவரா இல்ல நம்பூதிரி பெரியவரான்றது விஷயம் இல்ல. அந்த சிலைய என் கையால நான் பிரதிஷ்டை பண்ணா என் கிருஷ்ண உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு இந்த சிலைய பிரதிஷ்டை பண்ற பொறுப்பை எனக்கு விட்டு கொடுத்திருக்கா. என் கிருஷ்ண உயிருக்காக, என் தாலிய காப்பாத்துறதுக்காக ப்ளீஸ்கா, ப்ளீஸ்கா. அப்பா, சௌமியா அழறாப்பா. அவ அழறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் இந்த சிலைய பிரதிஷ்டை பண்ணலப்பா. சௌமியாவே பண்ணட்டும்பா, ப்ளீஸ்பா. அவ அந்த நாடகக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கால, அதாமா அவளும் நடிக்க பழகிட்டா. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்றேன், அவ கண்ணுல இருக்கிறது கண்ணீரே இல்ல, எல்லாமே நீலி கண்ணீர். இதெல்லாம் அவங்க போட்டு வந்த திட்டம். எப்படியாவது உன் கையில இருந்து இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ற அந்தஸ்தை தட்டி பறிச்சிடணும். அதான் அந்த குடும்பத்தோட நோக்கம். இத பாருமா, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மடாதிபதி என்ன சொல்றாரோ அதுதான்மா தெய்வ வாக்கு. அப்படித்தான் நான் உன்னை நடக்க சொல்லுவேமா. சுவாமி, நீங்களாவது எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க. என் தங்கச்சி பிரதிஷ்டை பண்ணா அவ தாலிக்கு பலம் வரும்னு அவ நம்புறா. அவளே பிரதிஷ்டை பண்ணட்டும் சாமி, அவளே பண்ணட்டும் சாமி. அபிராமி,
நான் 4 வேதங்களையும் படிச்சவன். தற்பெருமை இல்லாம சொல்றேன். வேத சாஸ்திரத்துல நான் படிக்காததே இல்லை. நான் படிச்ச எல்லா வேதங்களோட சாட்சியா சொல்றேன். இந்த சாமுண்டிய நீ பிரதிஷ்டை பண்றதுதான் இந்த ஊருக்கு நல்லது. சௌமியா பிரதிஷ்டை பண்றது நல்லது இல்லை. நீ இந்த ஊரை நேசிக்கிறது உண்மைன்னா, இந்த சாமுண்டி மேல நீ வச்சிருக்கிற பக்தி உண்மைன்னா, சாமுண்டி சிலைய உன் கையால பிரதிஷ்டை பண்ணு. இல்லைன்னா நீயே இதை தூக்கி தாமிரபரணியில போட்டுட்டு போ. இதுக்கு மேல பொய் சொல்றவங்களோடையும் ஏமாத்துக்காரங்களோடையும் என்னால விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நல்லா இருக்கு அபிராமி, நல்லா இருக்கு. என் கிருஷ்ண உயிருக்கு போராடிட்டு இருக்கான். தற்காலிகமா நம்பூதிரியோட தாயத்து இருந்தாலும் அவன் உயிருக்கு நிரந்தரமா ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு அது முக்கியமா படல, அந்த மடாதிபதியோட வார்த்தை தான் முக்கியமா படுதுல்ல. தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்ல, யாரோ ஒருத்தர் காவி வேட்டி கட்டிட்டு சொல்ற ஏமாத்து வார்த்தையை தான் முக்கியம் நினைக்கிறல்ல. இப்படி ஒரு அக்காவை முதல் தடையா வாழ்க்கையில இன்னைக்குதான் பாக்குறேன். உன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை நல்லா காமிச்சிட்டேன். போதும், நீங்களும் உங்க பிரதிஷ்டையும். அப்பா வாங்கப்பா, இங்க யாரும் நிக்க வேண்டாம், கிளம்பலாம். ஏய் இங்க பாருங்க, இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு, கோயிலுக்கு குளம் வெட்டணும், கோயில் தேர் இழுக்கணும், ஊருக்கு வறட்சி வந்துருச்சு அப்படின்னு யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க, உங்களை சவுக்கால அடிப்ப. எங்க குடும்பம் இல்லாம நீங்க எப்படி வாடுறீங்கன்னு நான் பாத்துறேயா. வாடா வாங்க. ஏய் உனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்லாம போயிடுச்சுல்லக்கா. என்ன கை விட்டுட்டல. என் கிருஷ்ண உயிர் போன பரவாயில்ல நினைச்சிட்டல. நான் இந்த வழியை மறக்கவே மாட்டேன். இல்ல, நான் உன்னை எவ்வளவு நம்பி வந்தேன் தெரியுமா? நீ நம்பிக்கை மோசடி பண்ணிட்ட. எங்க அம்மா இருந்திருந்தா என்னை இப்படி அனாதையா விட்டுருப்பாங்களா? நீ எனக்கு அம்மா இல்லைன்னு காமிச்சிட்ட. பண்ண இந்த காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன்க்கா. இதுக்கெல்லாம் நீ நம்ம அம்மா கிட்ட பதில் சொல்லணும். பதில் சொல்லியே ஆகணும். சௌமியா, நீ பதில் சொல்லியே ஆகணும். வா சௌமியா, வா சௌமியா, இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் சொல்றேன். நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எதுக்கு பையன் தங்கச்சி என்ன எப்படி பேசிட்டு போறா? ஊரே சந்தோஷமா இருக்கிறப்ப என் தங்கச்சி மட்டும் நிம்மதி இல்லாம போறாளே. அவ கண்ணீர் மேலையா நான் இந்த சிலைய பிரதிஷ்டை பண்ணணும், புருஷனை பறி கொடுத்துருவேன்னு பயந்து போறாளேப்பா. அவ பயந்து போகலனா நான் என்ன அக்கா? நான் என்ன அக்கா? இல்ல, நான் இந்த சிலைய பிரதிஷ்டை பண்ணலப்பா. சௌமியாவை கூப்பிட்டு பண்ண சொல்லுங்க. ஐயோ அபிராமி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு இந்த சிலையை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கம்மா. மா, இந்த ஊரோட நன்மைக்காகத்தானமா இது செஞ்சேன். உன் வாயில இருந்து நான் பிரதிஷ்டை பண்ண மாட்டேங்கிற வார்த்தை வரக்கூடாதுமா. என் தங்கச்சி கண்ணீர் வடிச்சிட்டு போறது வேதனையா என் நெஞ்சில எரியுதுப்பா. அபிராமி, பிரதிஷ்டை பண்றதுக்கு குறிச்ச நேரம் நெருங்கிடுச்சு. குறிச்ச நேரத்திலேயே சாமுண்டிய பிரதிஷ்டை பண்ணலைன்னா அவளோட உக்கிரகத்தை யாராலையும் தாங்க முடியாது. பிரதிஷ்டைக்கான நல்ல நேரம் முடிய போகுது. பிரதிஷ்டையை முடிச்சிட்டு நாம பேசலாம். முதல்ல முழு மனசோட பிரதிஷ்டை பண்ணுமா. நான் எந்த தைரியத்துல சாமி பிரதிஷ்டை பண்ணுவேன்?
என் மனசு முழுக்க என் தங்கச்சி அழுதுட்டு போனதுதான் இருக்கு. நான் எப்படி முழு மனசோட பிரதிஷ்டை பண்ண முடியும்? இங்க பாரு அபிராமி, நீ இந்த சிலையை பிரதிஷ்டை பண்றதுல நம்ம மொத்த ஊரோட நன்மை இருக்கு. நீ குடும்பத்துக்கானவ மட்டும் இல்லை, இந்த ஊருக்கானவ. உன் ஜாதகத்திலேயே அது இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. சாமுண்டிய கீழே வச்சுட்டு நாம இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. பிரதிஷ்டை பண்ணுமா? சாமி, கிருஷ்ணனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாளே சாமி. அவ பிரதிஷ்டை பண்ணா உயிரை காப்பாத்த முடியும்னு சொல்றாளே, அதை எப்படி நான் சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அபிராமி, நான் அனுபொழுதும் மறவாம வணங்கி வர்றேன் இந்த லலிதாம்பிகா மேல சத்தியமா சொல்றேன். நான் கற்றுத் தேர்ந்த எல்லா வேதங்களின் மேலையும் சத்தியமா சொல்றேன், நீ பிரதிஷ்டை பண்றதுதான் இந்த ஊரோட சாபத்தை போக்கும். அது நிச்சயமா உன் தங்கச்சி சௌமியாவோட மாங்கல்யத்தை காப்பாத்து. நீ தைரியமா நின்னு சாமுண்டிய பிரதிஷ்டை பண்ணு. அதான் சாமி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரம்மா. இதை தவிர உனக்கு வேற என்னமா வேணும்? அபிராமி, நம்ம மடாதிபதி சொல்றதும் சரிதான். நீ எப்பவும் போல அவர் பேச்சை நம்பி பிரதிஷ்டை பண்றதுதான் சரியானது. சாமுண்டி, உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு நான் பிரதிஷ்டை பண்றேன். இந்த ஊரை காப்பாத்து. இந்த ஊரை காப்பாத்துறது போலவே என் தங்கச்சி வாழ்க்கையும் காப்பாத்து. கிருஷ்ண உயிரை காப்பாத்து தாயே, காப்பாத்து தாயே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சாமுண்டி தாயே. ஜெய்சிம்மா, நாம போட்ட பிளான் படி தான் எல்லாம் நடக்கும். ஜெய்சிம்மா, நல்லா பிளான் பண்ணிருக்கடா. இந்த மாதிரி அவமானம் இந்த ஜமீன் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லடா. இந்த ஊர்ல எங்களை மீறி எதுவும் நடந்தது இல்லடா. ஆனா இன்னைக்கு இந்த சிலை பிரதிஷ்டை பண்ற விழாவுக்கு போயிட்டு எந்த மரியாதையும் இல்லாம திரும்பி வந்திருக்கோம். ஏய் ஜெய்சிமா, இதெல்லாம் உன்னால தாண்டா நடந்தது. நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த சிலை பிரதிஷ்டைய நடக்க விடாம தடுத்திருப்ப. என்ன யாராவது தடுத்திருந்தாங்கன்னா கார்ல இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுட்டு பொசிக்கிருப்பா. நீதாண்டா தடுத்து கூட்டிட்டு வந்துட்ட. டேய், மானந்தாண்டா ஜமீன் குடும்பத்துக்கு சொத்து. அதை இழந்துட்டோம்னா நாமளும் தெருவுல போற பிச்சைக்காரனும் ஒண்ணுடா. அப்பா, நான் உங்களோட முரட்ட, உங்களை விட கோவக்காரன். என்னால அங்க சண்டை போட்டுருக்க முடியாதா?
நான் இறங்கி நின்னா என்ன எதிர்த்து நிக்க அங்க எவனாச்சும் இருக்கானா? ஆனா அங்க பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் இடையில இல்லப்பா. பிரச்சனை நம்ம அன்னிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இடையில. இன்னும் சொல்ல போனா பிரச்சனை நம்ம அன்னிக்கும் அவங்க அக்காக்கும் இடையில. ஒரு அக்கா தங்கச்சிக்கு நடுவுல நாம என்னப்பா பண்ண முடியும்? அக்கா தங்கச்சி பிரச்சனை நாம தலையிட்டா 4 பேர் நம்மள தப்பா பேச மாட்டாங்க. டேய், அதுக்காக முதல் மரியாதை பரிவட்டம் இதையெல்லாம் விட்டு கொடுக்க சொல்றியடா? டேய், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கடா. என்னைக்கு நமக்கான முதல் மரியாதையையும் பரிவட்டத்தையும் விட்டு கொடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஜமீன் குடும்பமே இல்ல, தெரிஞ்சுக்க. அப்பா, இந்த முதல் மரியாதை பரிவட்டம் இதெல்லாம் நம்ம குடும்பம் 1000 தடவை பார்த்துருச்சுப்பா. இப்ப அதுவும் விஷயம். இப்ப அதுக்காக நம்ம கோயிலுக்கு போனோம். நாம அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணா அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு நம்பூதிரி சொன்னார்ல. அந்த சிலையை நாம பிரதிஷ்டை பண்ணுனா நம்ம அண்ணியோட தாலி பலமாகும்னு நம்பூதிரி சொன்னார்ல. அதுக்காக தானே போனோம். ஆனா கிருஷ்ணா உயிருக்கு இருக்க ஆபத்தை பத்தி அண்ணியோட அப்பாவோ ஏன் அவங்க அக்காவே கூட கவலைப்படல. எனக்கு அதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நானும் அண்ணி சொல்றத பார்த்துட்டு அண்ணியோட வார்த்தைக்கு அவங்க குடும்பத்துல பெரிய மரியாதை இருக்கும்னு நினைச்சேன். அண்ணி எப்படி அவங்க அக்கா மேல பாசம் வச்சிருக்காங்களோ அப்படித்தான் அவங்களும் இவங்க மேல பாசம் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அவ்வளவு துச்சமா நம்ம அண்ணிய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கப்பா. அவ்வளவுதான் அந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அண்ணிய சிலை பிரதிஷ்டை பண்ண வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணிருப்பேன். நாம அண்ணிய நம்பி போனதால ஏமாந்துட்டோப்பா. அண்ணி அவங்க குடும்பத்தை நம்புனதுனால ஏமாந்துட்டாங்கப்பா. குறிப்பா அவங்க அக்கா அபிராமியை நம்புனதுனால ஏமாந்து போயிட்டாங்கப்பா, ஏமாந்து போயிட்டாங்க. அவங்க அக்கா என்னடா பண்ணுவா? அவங்க அக்கா விட்டு கொடுக்க ரெடியா தானடா இருந்தா? அவங்க அப்பாவும் மடாதிபதியும் தானே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயில 1000 கிரிமினலோட வாழ்ந்திருக்கேன். யாரு கண்ணுல நேர்மை இருக்கு, யாரு கண்ணுல பொய் இருக்குன்னு என்னால ஒரு செகண்ட்ல ஸ்கேன் பண்ண முடியும். இன்னைக்கு தேதிக்கு அபிராமி தான் இந்த ஊரோட ஹீரோயின். ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடுது. இந்த ஊரோட சாபத்தை போக்குன்னு தேவதன்னு பாக்குது. இந்த சமயத்துல இந்த அபிராமி ஸ்ட்ரிக்டா என் தங்கச்சி தான் ரெஜிஸ்டர் பண்ணுவான்னு சொன்னா அத மறுக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாரும் கிடையாது தெரியுமா? ஆனா அபிராமி பண்ணுது என்ன? அப்படியே சாஃப்டா இல்ல எனக்கு வேண்டாம் என் தங்கச்சியே பண்ணிட்டு போட்டோன்னு விட்டாங்க. அதுவும் நாளைக்கு நம்ம அண்ணி அவங்கள தப்பா பேசிட கூடாதுன்றதுக்காக அவங்க அப்பாவும் அந்த மடாதிபதியும் அது தப்புன்னு சொன்ன உடனே பேசாம வந்துட்டாங்கல்ல. அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணாலே இந்த ஊரோட சாபம் போயிடும். அது அந்த அபிராமி கையால பிரதிஷ்டை பண்ணாதான் போகும்னு எந்த ஜாதகத்திலாவது இருக்கா? ஆனா நம்ம அண்ணி பிரதிஷ்டை பண்ணிருந்தா அது கிருஷ்ணனோட உயிரை பாதுகாக்கும்னு நம்பூதிரி சொன்னாரு. அது ஒரு வேத ரகசியம் சொன்னாரு. அவ்வளவு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்காம அந்த அபிராமி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க. சரி, கிருஷ்ணா நம்மளோட ரத்தம், அதனால நம்ம பதட்டப்படுறோம். நம்ம அண்ணிய கல்யாணம் பண்ணதால அன்னிக்கு தாலி குடி பந்தம், அண்ணி பதட்டப்படுவாங்க. அபிராமிக்கு கிருஷ்ணா யாரோ தானே, அவன் உயிரோட இருந்தான செத்த அவங்களுக்கு என்ன?
அதான் கைவிட்டாங்க.